பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மீடியமா இருக்கு, ரொம்ப அதிகம் பிரியாணி சாப்பிட்டீங்க, நீட்டா கிளீனா போச்சு. செகண்ட் வந்து எல்லாருமே நம்ம வீட்ல இருக்க மாதிரி கொஞ்சம் சாப்பிடுறீங்களா வேணுமா சர்வீஸ் சூப்பரா பண்ணுங்க. சூப்பரா ஆவி பாருங்க, சூப்பரா பிரியாணி அங்கமா சொல்றா. நல்லா சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா காரமா இருக்கு. நான் ரைஸ் எடுத்து மொத்த மசாலா பிரியாணி. ஸோ இதுதான் நண்பர் மோனிஷா கேட்டரிங் சர்வீஸோட ஓனரு. சிக்கன் பிரியாணி ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னா வரவேற்பில் வெல்கம் ஜூஸ் கொடுக்குறோம். சிக்கன் 65 எல்லாமே பண்ணிருக்கிறோம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நீட்டா இருக்கும். ஃபுட்டு குவாலிட்டி குவான்டிட்டி நீட்னஸ் இருக்கும். 140 கிலோ கறி, ஒரு 260 கிலோ கணக்கு. நல்லா இருக்குதுண்ணா பிரியாணி. ஃபர்ஸ்ட் நாங்க தான் போனி. சூப்பரா இருக்குண்ணா. ஹாய், ஐ எம் தேவா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே வந்திருக்கோம். எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோனிஷா கேட்டரிங் சர்வீஸ். ஸோ அவங்க நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து மெனு பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க அவங்க டேஸ்ட்டு, ஸோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நம்ம நண்பர் பாஸ்கர் தான் இது கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ பிரியாணிக்கு தேவையான சிக்கன், ஸோ தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, ஸோ பூண்டு, மஞ்சத்தூள். ஸோ பிரியாணி வந்து தயாராகிட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, உப்பு, மிளகாய், மொத்த மசாலா பிரியாணி மசாலா. ஸோ இதுதான் அவங்க நண்பர் மோனிஷா கேட்டரிங் சர்வீஸோட ஓனரு. ஸோ இதுதான் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து ஒரு வேலூர் பேர் நான்வெஜ் சிக்கன் பிரியாணி. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னா வரவேற்பில் வெல்கம் ஜூஸ் கொடுக்குறோம். ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, ஸ்வீட் பிரெட் அல்வா கொடுக்குறோம். சிக்கன் 65 எல்லாமே பண்ணிருக்கிறோம். கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடி, அதுக்கப்புறம் முடிச்சோன்னே ஐஸ்கிரீம் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் இது எல்லாமே உங்களுக்கு வந்தது. சோ இப்போ இது எப்படி பண்றீங்க? இது வந்து பாத்தீங்க அப்படினா பேக்கேஜா வந்து உங்களுக்கு பேக்கேஜா வேணாலும் பேக்கேஜா கொடுக்கலாம். ஓகே, இல்ல சார் எனக்கு ஒரு ஃபுட் மட்டும் வேணும், ஃபுட் அண்ட் சர்வீஸ் வேணும், அந்த ஃபுட் அண்ட் சர்வீஸ் கூட நம்ம கொடுக்கலாம். சோ நீங்க நான் வெஜ் வெஜ் ரெண்டுமே பண்றீங்களா? நான் வெஜ் ரெண்டுமே பண்றோம். ஒண்ணு வெஜிடேரியன் ஃபுல் பேக்கேஜ்ல இருக்கு. வெஜிடேரியன் ஃபுல் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா மினிமம் பேக்கேஜ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? அது மினிமம் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.75 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3.75 பாத்தீங்கன்னா டின்னர் வந்து 600%. நைட் டின்னர் 21 மெனு வரும். 21 மெனு. ஓகே, 600 கார்டு நம்ம அனுப்பிச்சலாம் வாட்ஸ்அப்ல. ஆமா, மெனு கார்டு உங்களுக்கு எல்லாமே அது வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகே, 600%. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 300% வரும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வர 100% வரும். இது கூட சீர் லட்டு, வீடியோ போட்டோகிராஃபர், ஓகே, டிஜே, கல்யாண பானை, தாம்பளப்பை, ஐயரு, நாதஸ்வரம் மேளம் டபுள் செட்டு எல்லாமே டோட்டல் செட் வரும். இதுல வந்து டெக்கரேஷனும் மண்டபம் அலங்காரம் மட்டும் வராது, தனியா அது மட்டும் தனி சார்ஜஸ் வரும். ஆனா அது வந்து எல்லா மண்டபத்திலும் சில இடத்துல பர்மனண்டா இருப்பாங்க, அது மட்டும் வரும்.
இந்த டோட்டல் பேக்கேஜே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 375ல நாங்க பண்ணி தரோம். 375 ல இருந்து ஆமா அப் டு உங்களுக்கு 5 lakhs 6 lakhs இருக்கும். நம்ம கேக்குற இதுலயே வந்து நம்ம அந்த 600ல இருந்து அபோவ்ஸ்ல வர கவுண்டிங் கூட நம்ம பிரைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரோம். அதுலயும் நம்ம பண்ணி தரோம். அந்த 3600 வந்து சில காம்ப்ளிமெண்டரியும் தரோம். வெல்கம் அந்த பாப்கார்ன் கேண்டி மெகந்தி ஸ்டால்ஸ் பேங்கல் ஸ்டால்ஸ் ஆர்த்தி பிளேட்ஸ் இது எல்லாமே காம்ப்ளிமெண்டரியாவே தரோம். நீங்க சென்னையில மட்டும் பண்றீங்களா இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மதுரை, திருச்சி, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் ஓவர் பண்றோம். என்ன அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தனியா வரும். அடிஷனலா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப வெட்டி நீங்க சொன்னீங்க 3.75 இது சென்னைக்குள்ள பண்ணா இந்த காஸ்ட். ஆமா சென்னைக்குள்ள பண்ணா இந்த காஸ்ட். இப்போ அதர் சைடுல வந்து பார்க்க போனா அது எல்லாமே வரணும் இல்லீங்களா, அதனால அதோட பிரைசஸ் அடிஷனலா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் ஃபேர் இது மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்படி இல்ல ஓகே. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா காம்படிஷன் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபீல்ட்ல. ஆமா, சோ அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது பெஸ்ட் ஏதாவது இருக்கு சார். இன்னைக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 300 இருந்தது 200 பண்றதுக்கும் எனக்கு ஆளுங்களா இருக்காங்க. அதுதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து 375 சொன்னீங்க 3.75 இதோட கம்மியா பண்றது நம்மளத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் நீட்டா இருக்கும். ஃபுட் குவாலிட்டி குவாண்டிட்டி நீட்னஸ் இருக்கும். நீங்க எங்களோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நம்ம சர்வீஸ் டீம்னா எவ்வளவு பேர் 40 பேர் கிட்ட உள்ள வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 35 to 40% சர்வீஸ் பாய்ஸ் உள்ள இருப்பாங்க. உங்க உள்ள இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு குவாண்டிட்டி நல்லா பக்காவா இருக்கும். குவாலிட்டி வைஸ்ல எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பக்காவா இருக்கும். அது நாங்க கஸ்டமரை ஃபர்ஸ்ட் புக் பண்றவங்கள டைரக்டா மண்டபத்துக்கு வந்துட சொல்லிடுவோம். ஓகே ஓகே. அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க ஆர்டர் கொடுங்கன்னு சொல்றது. 2 மணி நேரம் பாருங்க தாராளமா அவங்கள நீங்க ஆர்டர் கொடுத்து கண்டிப்பா அவங்கள மெயினா அவங்கள வந்து மண்டபத்துக்கு வர வச்சிருவோம். வர வச்சு அவங்க பொண்ணு வீடா இருந்தாலும் மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அப்பால நீங்க கன்ஃபர்மேஷனே கொடுங்க சார் அப்படின்ட்டு எங்க சைடுல நாங்க சேலஞ்ச் பண்ணி வேலை எடுத்து செய்வோம். மௌலானா என் பேரு மௌலானா. மோனிஷா கேட்டரிங் 24 வருஷமா வேலை செய்றோம். 24 வருஷமா சர்வீஸ். பிரியாணில 24 வருஷம் சர்வீஸ். சிக்கன் பிரியாணி மொத்தம் 100 கிலோ அரிசி 140 கிலோ கறி ஒரு 260 கிலோ கணக்கு. ஆமா அது ஸ்வீட்டு கத்திரிக்காய் பிரெட் அல்வா சிக்கன் 65 எல்லாம் மொத்தம் ஐட்டமா போடுறோம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட்.
சிக்கனோட பீஸ் வச்சுருங்க. சூப்பரா ஆவி பாருங்க. சிக்கன் நல்லா வந்துருக்கு. நல்லா பீஸ் வந்துருக்குல்ல. சூப்பரா பிரியாணி. அங்க பாசம் நல்லா சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா பாருங்க சூப்பரா செம ஆவி பாருங்க. நல்லா காரமா இருக்கு. அடுத்ததா சிக்கன் 65. சிக்கன் 65 சூப்பரா இருக்குங்க. சிக்கன் தான் நல்லா அவ்வளோ அழகாக வந்துருக்குங்க. சூப்பரா நல்லா சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. பிரெட் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஐஸ் முந்திரிலாம் போட்டு பிரெட் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். எப்படி வச்சு ஓவரால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம நண்பராக சொல்லிட்டாரு பிரியாணி சூப்பர். ஓவரால் எல்லாம் சூப்பர் நல்லா இருக்கு. பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆமா பிரியாணி தான் இப்போ சாப்பிட்றோம். அப்புறமா தான் சொல்லுவோம். பாய். ரைஸ் வேணுமா? நான் ரைஸ் எத்துறேன். நான் ரைஸ் செகண்ட் ரைஸ். ஓகே காய்ஸ், ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் சைடில் ஃபங்க்ஷனு ஆர்டரு காது குத்தல் பர்த்டே ஃபங்க்ஷனு கல்யாணம் ஸோ இது எல்லாமே எது வந்தாலும் அவர் பண்ணி கொடுத்துருவாரு. ஜஸ்ட் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் எல்லா பேக்கேஜும் ஒரு பர்த்டே இருந்தாலும் எல்லா பேக்கேஜும் பண்ணிடுவீங்க. ஆமா எல்லா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுண்ணா பிரியாணி. ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் போனி. ஆனால் டேஸ்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ் எங்களை சுற்றி நான் எல்லாம் இருந்தாங்க. நல்லா கவனிச்சாங்க. வேணும் வேணும் போடுனாங்க. நாங்கள் தான் கரெக்டாக சாப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணா. எல்லாமே சூப்பரா இருந்தது. சூப்பர். பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. டேஸ்ட் பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? பிரியாணி சாப்பிட்டியா? பிரியாணி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எந்த குறையும் இல்ல. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. பீஸ் நிறைய இருக்கு. 65 நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் டேலண்டா இருக்கு எல்லாமே. நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? பீஸ் நல்லா இருந்துச்சு. பீஸ் நல்லா இருக்கு. சிக்கன் 65 நல்லா இருக்கு. காரம் எல்லாம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. மீடியமா இருக்கு. ரொம்ப அதிகம் பிரியாணியா நல்லா இருக்கு. சிக்கன் 65 கொஞ்சம் காரமா இருந்தது. மற்றபடி நல்லா பிரியாணி காரம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் நீட்டா கிளீனா போச்சு. செகண்ட் வந்து எல்லாமே நம்ம வீட்ல இருக்க மாதிரி கொஞ்சம் சாப்பிடுறீங்களா வேணுமா சர்வீஸ் சூப்பரா பண்ணாங்க. நல்லா கவனிச்சாங்க. நல்லா இருக்கு. மோனிஷா கேட்டரிங் சர்வீஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஸோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆர்டர்னா கண்டிப்பாக மோனிஷா கேட்டரிங் சர்வீஸில் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மோனிஷா கேட்டரிங் சர்வீஸ் புக் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருந்து சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.